போன ஐசிசி டிராஃபியில் வந்து ஆஸ்திரேலியன் டீமை வந்து இந்தியா வின் பண்ணனால அந்த ஆஸ்திரேலியன் டீம் மொக்கையாக இருந்தனால தான் இந்தியா வந்து ஆஸ்திரேலியாவை வின் பண்ணுச்சு அப்படின்னு தப்பான கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டீம் வந்து ஸ்ட்ராங் டீம் தான், அது மோசமான டீமெல்லாம் கிடையாது. என்ன அதில் ஸ்டாயினிஸு அப்புறம் 2-3 பேட் கமின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிளேயர் இல்லை. அது நல்ல டீமாக இருந்தனால தான் அந்த டீமை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க. பெரிய பிளேயர் இல்லைனாலுமே ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் பலமாக வந்தது. அந்த டீம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் ஆஸ்திரேலியன் டீமில் யாரும் இல்லைனாலும் இங்கிலாந்து கூட 350 ரன்னை வந்து அந்த ஆஸ்திரேலியன் டீம் சேஸ் பண்ணுச்சு. இத்தனைக்கு ஸ்டாயினிஸு பேட் கமின்ஸு கேமரான் நோயிட் யாருமே இல்லாமல் இங்கிலாந்து கூட அந்த ஆஸ்திரேலியா டீம் பயங்கரமாக விளையாண்டுச்சு. அந்த ஆஸ்திரேலியா டீம் நல்ல டீம் தான். நம்ம இந்தியா வந்து பவுலிங் நல்லா இருந்தனால ஆஸ்திரேலியாவை வின் பண்ணோம். இந்தியாவும் நல்ல பலம் தான். அதனால வந்து ஆஸ்திரேலியன் டீம் வந்து முக்கியமான பிளேயர் இல்லாதனால இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற தப்பான கருத்துக்களை வந்து பரப்பவே வேண்டாம். நம்ம இந்தியன் டீம் நல்லா பவுலிங் பண்ணனால அந்த மேட்சை வின் பண்ணி நமக்கு அப்பவும் அடித்தோம் அப்படிங்கிறது தெரியக்கூடிய விஷயம்.